ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் நம்ம இங்கேருந்து வந்து சன் ரைஸ் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டீம் வந்து ரெடி ஆகிட்டாங்க, வேறு லெவலில் ரெடி ஆகிட்டுருக்காங்க. தினேஷ் ப்ரோ, ஹாய் 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 ஹாய். இப்படி ஒன்று எடுத்துருக்கேன். ஷோர் ப்ரோ. போஸ்ட் போட கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தங்கியிருந்த கெஸ்ட்டு குரு ரெசார்ட் இது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூம் வந்து வேறு லெவல் நீட்னஸ்னுங்க, சான்ஸே இல்லை. மொட்டை மாடி, மெயினாக மொட்டை மாடியான். மெடிடேஷன் நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. சாவி ரூம்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு ஒயிட் கலர் கீ இருந்துச்சு, அது கரெக்ட். ஆமா, நம்ம ஒயிட் கலர் கீ பிளாக் பண்றாரு. எங்கள் அப்பா பார்த்து உங்களால முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. ஒரு ஜாடியில பார்த்தா ஆல்யமயம் கமல் மாதிரியே இருக்கு. கமல் மாதிரியா? இஸ் இட்? சி கோட்டை எப்படி கட்டிக்கிறாங்க. அச்சோ. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். என்ன சொல்லுவா? என்னன்னே தெரில எனக்கு, ஒரே பைத்தியமாக இருக்குது. போனதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி வரும் என்ன ஏதுன்ட்டு. என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க எல்லாருக்கும். அவன் ஒரு மாதிரி போகிறான், ஒரு மாதிரி வரான். பார்த்தவொன்னே சிரிச்சவொன்னே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். இந்த ரைட்டில் எப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு தெரிலங்க. அதோட ஹிஸ்ட்ரி வந்து நேத்து தான் இருந்துச்சு. ஹிஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரி ரைமிங் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நான் நேத்து தான் அதோட குண்டு போட்டான். யாருக்கு? நான் கூட என்ன சொல்லல, சன்ரைஸ் காஃபியும் குடிக்கல. நாங்க சன்ரைஸ் பார்க்கலான்னு வந்தோடனே சூரியனே வரல. காணாம போயிட்டு இதுவே போட்டுக்கலாம். போதும்னு எனக்கு தோணுது. இது தண்ணி. ஸோ ஹாய் கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம வந்து கந்திக்கோட்டாக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த பெண்ணா நதியில் ரிவரில் நம்ம வந்து குரங்கு வந்து உட்காந்துட்டு இருக்கு. எவ்வளோ அழகாக காற்று வாங்கிட்டு உட்காந்துட்டு
என்னென்னா நம்ம சிவமணி ப்ரோ வந்து இந்த கெனாலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் ப்ரோ. எனக்கே ஒன்றும் தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குது, பாறை இருக்குது, கல் இருக்குது, தண்ணி இருக்கு, கல் இருக்கு. அப்புறமா போட்டோ எடுத்துட்டு இருக்கோம், கீழே மீன் பிடிக்கிறாங்க. போட் ரைடு வேற என்ன இருக்குது? சாரி ப்ரோ. ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா தலை. ஃபேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்திக்கோட்டாவுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம என்ட்ரன்ஸில் வந்து கந்திக்கோட்டாவோட ஃபோர்ட் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்துட்டு தான் வந்தோம். கடப்பா டிஸ்ட்ரிக்டில் ஆந்திரா மாநிலத்தில் தான் இந்த கந்திக்கோட்டா வந்து அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி வந்து டெப்த்து இந்த கெனால் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு மலைக்கு நடுவில் தான் இந்த கெனால் வந்து, அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷங்கள் பழமையான கோவில்கள் வந்து இங்கே கட்டி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாகவும் வியப்பாகவும் இருக்குது. எக்ஸைட்டே பண்ணல. ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து ரொம்ப ஒரு வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோ ரைடிங் குரூப்பில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரைடு எனக்கு இது. கந்திக்கோட்டா பென்னா நதி ரிவர் இதுதான். ப்ரோ இந்த கெனால் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வந்து இந்த கெனால் வந்து லென்த்து இருக்குது. ஹாய் டிகேஎஃப்எம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பென்னா நதியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டரில் வந்து இந்த பென்னா நதி வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு இது வந்து ஆண்டு இருக்காங்க. அந்த கோட்டையோட செவறுகள் இங்கே தான் வந்து இந்த லைனில் வந்து இந்த 15 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோட்டையோட செவறுகள் தான் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை வந்து வியூ பண்ணுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன், காலையில் சன்ரைஸ் வந்து செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு ஹவுஸஸும் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இங்கேயே வந்து நிறைய கெஸ்ட் ஹவுஸஸும் இருக்குது. ஸோ சீப் அண்ட் கெஸ்ட்டு மைக் ஆல்ரெடி இருக்குது ப்ரோ. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துருக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? அப்சர்வ் பண்ணணுன்னா கண்டிப்பாக வாங்க. மைண்ட் ஃப்ரெஷ்ஷிங் வந்து மைண்ட் ப்ளோயிங் ஒரு ஸ்பாட் வந்து சொன்னால் கந்திக்கோட்டா சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இடம் இருக்குது. ஒன்று வந்து இந்த பென்னா நதி ரிவர் ஒன்று, ப்ளஸ் இன்னொன்று வந்து ஃபோர்ட்டு, இன்னொன்று வந்து இங்கேயே வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கோவில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே வந்து தான் நம்ம வந்து இந்த கோட்டைக்குள்ளே வந்து வரோம். இந்த ரிவருக்கும் சரி, அந்த கோட்டைக்கும் சரி, ப்ளஸ் அந்த பழைய கோவிலுக்கும் சரி. கண்டிப்பாக வாங்க, இந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். மைண்ட் வந்து கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே. ஸோ டிகே ஃபேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ரைடு வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 டேஸாவது பிளான் பண்ணுங்கள். ஏன்னா 1 டே ட்ரிப்பு இல்லை 2 டே ட்ரிப்லாம் வந்து பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு டைம் வந்து கண்டிப்பாக பத்தாது. ஸோ நம்ம சென்னையிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 380 கிலோமீட்டர் வந்து இந்த கந்திக்கோட்டை வந்து இருக்குது. அதனால் சென்னையிலேருந்து நம்ம பிளான் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இது மைண்ட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 3 டேஸ் பிளானாக போடுங்க. அப்போ தான் வந்து ரைட் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி வந்து சுற்றி பார்க்குறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஹாய் டிகே ஃபேம்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு ரைடில் நம்மளை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ தான் வந்து இவர் கூட வந்து ஃபஸ்ட்டு ரைடு நான் பண்ணுறேன். குரூப் ரைடுன்னு பார்க்கும்போது நான் இப்போ தான் முதல்ல ஒரு குரூப் ரைடுன்னு பார்த்தோன்னா நம்ம தினேஷ் ப்ரோ கூட தான் வந்தோம். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா கந்திக்கோட்டாவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், ஆந்திர பிரதேஷில். ஆனால் வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி கரெக்டாக பார்த்து கூப்பிட்டு வந்தாங்க. நம்ம தினேஷ் ப்ரோவை பற்றி கேட்கலாம். ரைடு எப்படி
ஆர்கனைஸ் பண்ணுறாரு. எப்படி இதெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு? ப்ரோ ஆக்சுவலாக வந்து ரைடு எப்படி பண்ணுறேன் அப்படின்றத விட நான் ஏன் குரூப் ரைட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன். சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக நீங்கள் அதை தான் சொல்ல. ஆமாம் அதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4 வருஷமாக வந்து சோலோ ரைடு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குரூப் ரைட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் தனியாக போய் நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு பெருசாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் ஜோனே வந்து பெருசாக என்கிட்ட அட்டாச் ஆக மாட்டாங்க யாருமே. ஸோ எனக்கு குரூப் ரைடுன்னு போகும்போது என்னுடைய டேஸ்ட்லேயே இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பைக்கிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்னுடைய டேஸ்ட்லேயே நிறைய பேர் கிடைப்பாங்க, புதுசாக வந்து நிறைய பேர் பார்ப்பேன் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஐடியா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ரைடு போகிறோம் அப்படின்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னா ரோட் ரூல்ஸ் பக்காவாக இருந்தால் தான் சேஃப்டியாக வர முடியும். அதுக்காக ரோட் ரூல்ஸ் கம்பல்சரி வந்து பர்ஃபெக்டாக இருப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். அதே நீங்கள் வந்து பைக்லேயே பாட்டுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து பார்ப்பேன். ஸோ அதனால் வந்து குரூப் ரைடு அப்படின்றது எனக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸோட யாருமே இல்லாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ எனக்கு எல்லோரும் இருக்காங்க. எனக்கு இந்த குரூப் ரைடுனால எனக்கு வந்து தங்கச்சி கிடச்சிருக்காங்க, அக்கா கிடச்சிருக்காங்க, தம்பி அண்ணன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உறவும் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு அந்த ஒரு இதுதான், அதுக்காக தான் நான் பண்ணேன். கண்டிப்பாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. ஆக்சுவலாக என்னென்னா லாஸ்ட் டைமே வந்து கொல்லி ஹில்ஸில் வந்து வர வேண்டியது ரைடு, பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய இதுவும் எப்படின்னா நானும் சோலோ ரைடர் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோவா யமகா 135லேயே நம்ம போயிருக்கோம், நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். பட் ஆனால் குரூப் ரைடுன்னு பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட் டைமு. சீரியஸாக சொல்கிறேன், ஃபுட்டு லெவலும் சரி, ரூம் லெவலும் சரி, வேறு லெவல். ஆக்சுவலாக இந்த பேக்கேஜுக்கு இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக எப்படின்றது எனக்கு தெரில. பட் என்னோடய இதுலேருந்து நான் சொல்கிறேன், இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் குட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பாக மேலும் மேலும் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வரணும். கண்டிப்பாக தினேஷ் ப்ரோவோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு சின்ன அட்வைஸ் மட்டும், குரூப் ரைட் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக குரூப் ரைட் பண்ணுறது வந்து ரொம்ப, அதாவது நான் பர்சனலாக சொல்கிறேன், ஒரு 5 குரூப் ரைட் பண்ணிங்கன்னா சோலோ ரைடு ஒன்றாச்சும் பண்ணுங்கள். அது வந்து உங்களுடைய அப்போ தான் நீங்கள் யாருன்றது தெரியும். சோலோ ரைடு பண்ணுங்கள், குரூப் ரைடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணுங்கள், அவ்வளோதான். சூப்பர். தேங்க்யூ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்ன ரைடு? ஸோ சொல்லுங்கயா, என்ன சொல்லணுமா? என்னாலலாம் பேசலாம் முடியாது, நீங்கள் தான் பேசணும். பேசுங்க. தினேஷ் ப்ரோ என்ன சொல்றது? எதுக்கு இங்கே வந்துக்கிறீங்க? ஃபன் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு தான் வந்து. எங்கே ரைட் பண்ண முடியாது? ஓகே எல்லாருக்கும் அப்படியே நீங்களாம் ஏதாச்சும் நல்ல எடிட் பண்ணி போட்டுருங்க. நான் இதில் அப்படியே தீம் மியூசிக்கை போட்டு சரி. ஓகே டிகே ஃபேம்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஞ்சிக்கோட்டாவை பெண்ணா ரிவரை வந்து வியூ பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம வந்து இப்போ கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரோன் ஷாட் வந்து எடுக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கும். எடுத்துகிட்டு அதுவும் இல்லாமல் நம்ம காய்ஸ் வந்து எல்லாமே நின்றுட்டுருக்காங்க நம்ம கூட ரைட் பண்ணவங்க. லெட்ஸ் see the ரைடர்ஸ். இவங்க தான் எல்லாமே. ஐயோ என்னையா பண்ணுறீங்க? ஆடா பாவி மனுஷங்களா, இவங்க தான் ரைடர்ஸ்ன்னு சொல்கிறேன். எப்பா பேசுங்கப்பா. என்ன பேசுறதா? டைலாகே தெரியலையா? இப்படிலாம் பழி வாங்காதீங்கப்பா. ஒரே நிமிஷம்.
ஆஃப் ரோடிங் மாதிரி ஆக்சுவலாக அங்கே இருக்குது கோவில். இங்கேருந்து பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான கோவில். இங்கே ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. மொத்த ஒரு டெப்த்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில். சுற்றி கோட்டை தானே ஃபுல்லாகவே. ஃபைனலாக வந்து இது பேர் என்னதுங்க? பாதி கட்டணும். யாரு ஸ்கூட்டி அங்கேயே நின்றுட்டு இருக்காப்புல வரோம். மேலே ஆமாம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க?